ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விளையாட்டாக தான் எடுத்துக்கணும். விளையாட்டில் கூட நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டும் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு நபர் ஒரு ஃப்ரெண்டுக்கு பாடம் புகட்டுறதை தான் நம்ம கதையாக பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஆனதில் ஹைப் ஆப்ஷன் வந்திருக்கும், அதையும் டச் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ராமு சோமு இவங்க 2 பேரும் இந்த தாயம் விளையாடுறதுல ரொம்ப அடிமையாக ஆகியிருக்காங்க. பெட் கட்டி விளையாடுறது, சும்மா டைம் பாஸ்க்கு விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய அவங்க 2 பேரும் அதிலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கே அடிக்ட் ஆகிட்டாங்க. இந்த ராமு என்ன பண்ணுறாரு, எப்போவுமே நேர்மையான வழியில் தான் அவர் ஜெயிப்பார். அவர் அதாவது நேர்மையான வழியில் தான் ஜெயிச்சுட்டு, இந்த சோமு என்ன பண்ணுவாருன்னா, அவர் நல்லா ஆடிட்டு இருப்பார். இந்த ராமு ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டா அந்த சோமு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த தாயக்கட்டை உருட்டி விடுவோம் பார்த்தீங்களா, அந்த உருட்டி விடுற கட்டையை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறது, இல்லைன்னா அது காணாமல் போயிடுச்சு. இந்த 6 காய் வைப்போம்ல, அந்த காயில் ஏதாவது எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறது, இல்லை காணாமல் போயிடுச்சு அந்த மாதிரி எதுனா சொல்லி ஆட்டையை ஈக்குவல் பண்ணிடுறது. இன்னைக்கு காயை காணோம், நம்ம 2 பேரும் சமந்தான், ஏன்னா நீ அந்த காய் இருந்து நான் விளையாடுந்தா நான் ஜெயிச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஈக்குவல் தான், யாருக்கு யாரும் பணம் தரவும் வேண்டாம், யாருக்கிட்டையும் தோக்கவும் இல்லை, ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிடுறாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ராமு என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த சோமு எப்படி டெய்லி காய் காணாமல் போகுது, நாளைக்கு வரையில் காய் வருது, அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு ஒரு கேமரா ஒன்று அந்த இடத்துல ஆன் பண்ணி வைக்கிறாரு விளையாடுற இடத்துல. அதே மாதிரி அந்த காய் 2 காயாக எடுத்துகிட்டு போகிறாரு. 2 காய், அதாவது தாயக்கட்டை விளையாடுறது எல்லாமே 2 எடுத்துகிட்டு போகிறாரு. ஒன்று காணாமல் போனால் இன்னொன்று வச்சு விளையாடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமு கேமராவையும் வச்சுட்டு காய் 2 எடுத்துகிட்டு போயிட்டு 1க்கு 2 3ன்னு எடுத்துகிட்டு போயிடுறாரு. எப்படியாவது இன்றைக்கி நம்ம அதை கண்டுபிடிச்சே ஆகணும், எப்படி காணாமல் போகுது, காணாமல் போனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு விளையாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோமு வழக்கம் போல் அவர் வேலையை காட்டுறாரு. இவரும் இல்லையே அந்த காய் எங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்து விளையாடுறாரு. சோமு என்னடா இது, நம்ம எடுத்து வச்ச காய் இங்கே இருக்குது, புது காய் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரியே யோசிச்சு பார்த்தா கடைசியில் ஆட்ட முடியல. அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஒரு வழியில் அந்த ஆட்டையை கிளைக்கிற நிலைமை வந்துருச்சு. சரி, வீட்டுக்கு போகிறது, பசி எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ சோமு சொல்கிறாரு, என்ன இன்னைக்கு ஆட்டை கரெக்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி, கரெக்டாக இருக்குது அப்படின்னா இன்னும் முடியலையே அப்படின்ன மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த ராமு சொல்கிறாரு, அது எப்படி முடியும், இங்கே வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன், ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஓட்டி காட்டுறாரு. அந்த கிளிப்பை பார்த்த உடனே சோமுக்கு ரொம்ப ஷேமாக ஆயிடுச்சு. அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தன் நண்பனையே ஏமாத்துனதுக்காக ரொம்ப மனசு வருத்தப்பட்டு, இனிமேல் விளையாட்டில் கூட நான் உன்னை ஏமாற்றவும் மாட்டேன், உன்னை தோக்கடிக்கவும் மாட்டேன், உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், நான் இனிமேல் உனக்கு உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சோமு சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு 2 பேரும் அடுத்த நாள்லேருந்து நேர்மையாக விளையாண்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு டைம் ஜெயிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஜாலியாக இருந்திருக்காங்க. இதுதான் இந்த கதை. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஃப்ரெண்டுன்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஏமாற்றக்கூடாது, ஏமாற்றி நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜெயிச்சா ஜெயிக்கிறோம், தோத்தா தோக்குறோம், இதில் என்ன இருக்குது, அவ்வளோதான். எதையுமே விளையாட்டாக பார்த்துட்டா நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வர தேவையில்லையே, அவ்வளோதான். இதுதான் இந்த கதை. கடைப்பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.